திவ்யாங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எழுத்துக்கள் வந்து ஹை வோல்டேஜ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஹை வோல்டேஜ் லெட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்ட்டா, ஒன்று மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமென்ஸை தான் கொடுக்கும். மீடியம் ஆவரேஜ் லைஃப்பை கொடுக்கவே கொடுக்காது. எப்போவுமே வந்து மிகப்பெரிய ஒரு ஜமீன் மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். இல்லைன்னா ரொம்ப பிலோ நார்மல்ங்கிற வாழ்க்கையை கொடுக்கும். மாதிரி ஏதாவது ருணரோக சத்ருஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது. அதாவது ருணம்ங்கிறது கடன், நோய் வந்து அதே மாதிரி ஒரு கோர்ட்டு கேஸுகளை ஏற்படுத்தக்கூடிய எழுத்தாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் பிறந்த தேதி அமைப்புகளை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய மிகப்பெரிய அழகாகவும் இருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு சாதாரண தோற்றத்துலேயும் நம்ம அவங்களை பார்க்கலாம். இவங்களுடைய இது வந்து நம்ம சாதாரண தோற்றம்னா நம்ம சொல்கிறது வந்து சாதாரண தோற்றத்தை நான் சொல்கிறேன். ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப குறைவான ஒரு தோற்றத்தை கொடுப்போம். ஆனால் ஆட்டிடியூடு பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். பார்த்திங்கனாக்கா இப்போ இந்த க்யூட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த க்யூட்னஸ் வந்து பழக்க வழக்கத்தில் நிறையா பார்க்கலாம் அவங்களுக்கு. இவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக படித்து இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு லட்சுமிகரமான பேர் தான் அது. பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லைங்கிறது தான் என்னுடைய குறிப்பு.